இன்னைக்கு வரும்போது நான் பேசணும்னு நினச்ச விஷயம் வேற. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கீங்க. அதனால் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னு நினைக்கிறவங்களும் சரி, கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, சார் நான் ஜாபுக்கு போட்டுமா இல்லை சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணட்டுமா, எது பெட்டர் அப்படின்றது தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ரைட் டு ஐஎன்ஆர் ஈவெண்ட்டில் அதுக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை சொல்லலாமா? என் தமிழ் ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ. இது என்னுடைய கருத்து தான். இந்த கருத்தில் உங்களில் பலருக்கு வேறுபாடு இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். பட் என்னுடைய கருத்தை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கோ அதுதான் என்னுடைய ரியல் ஃப்ரீடம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பணம் இருந்து அவங்களுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அது ரெண்டாவது தான் வரும். இன்னைக்கு பலர்கிட்ட டைம் ஃப்ரீடம் இல்லை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. பலர்கிட்ட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை, டைம் ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 90% மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லையா, டைமும் இல்லை துட்டும் இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த டைமும் இல்லை துட்டும் இல்லாதவங்களை எப்படி எதில் கம்பேர் பண்ணுறதுன்னா, சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிக்கிற மாதிரி. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு மிதிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, அங்கேயே தான் இருப்பாங்க. டயர்ட் ஆகும், வயசாகும், ஆனால் அங்கேயே தான் இருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ ஜாபுக்கு போகலாமா இல்லை பிஸ்னஸ்க்கு போகலாமா? முதல்ல ஒரு 9 to 6 ஜாப், லீகலா எத்திக்கலா வேலை செஞ்சு அவங்களுடைய கனவுகள் எதையும் நிறைவேற்றிக்க முடியாது. பெரிய கனவு இருக்கிறவங்க ஜாப்ல இருந்தா 90% மேல இருக்கிறவங்க அதை நிறைவேற்றிக்க முடியாது. அவங்க பிடிச்ச நாடுகளுக்கு போக முடியாது, போற நாட்டை பிடிச்சுக்கலாம். பிடிச்ச காரை வாங்க முடியாது, வாங்கின காரை பிடிச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு BMW இல்ல ஒரு டிஃபெண்டரோ இல்ல ஒரு ரேஞ்ச் ரோவரோ பிடிச்சிருக்கும். ஆனா அவங்க 9 to 6 ஜாப்ல இருக்கிறவங்க அந்த பிடிச்ச காரை வாங்க முடியாது. வாங்கின காரை என்ன பண்ணலாம்? எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்களா? இது என்ன பிரச்சனைனா, நான் தெரியாம இந்த ஃபேஸ் ரீடிங், பாடி லாங்குவேஜ் எல்லாம் கத்து தொலைஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க எல்லாம் பிசிக்கலி இங்க இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா சிலர் இங்க மென்டலி பிரசன்டா இல்லை. நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க மனசு வெளியே இருக்கு. நீங்க இங்க உட்காந்து உங்க மனசு வெளியே இருந்தா உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். நான் இங்க காசு வாங்கிட்டு பேச வரல. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்றதுனால உங்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களுக்காக ஏகப்பட்ட வேலையை விட்டுட்டு இன்னைக்கு சிலிண்டர் இல்லாம ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம் நாங்க சிலிண்டருக்காக. அவ்வளோ பிரச்சனை. இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, விறகடுப்பாவது வாங்கி சமைக்கலாம்னா விறகே இல்லை, அதுவும் டிமாண்டா இருக்கு. அப்ப எவ்வளவு டென்ஷன்ல கிட்டத்தட்ட 500-600 ஸ்டாஃப் இருக்காங்க, 25 பிரான்ச் இருக்கு. இவ்வளோ டென்ஷன்லயும் நான் பிரியாக்கு வாக்கு கொடுத்ததுனால உங்ககிட்ட இன்னைக்கு பேச வந்திருக்கேன். 15 நிமிஷம் கொஞ்சம் பிசிக்கலி அண்ட் மென்டலி உட்காரலாமே, இங்க பிரசன்டா இருக்கலாமா? அதனால அடுத்த இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சிருக்கும், ஒரு 12 நிமிஷம் நான் உங்களை ஹாய்னா நீங்க எனக்கு ஹலோன்னு சொல்லணும். ஓகேவா? ஹாய். இப்பதான் என் கூட இருக்கீங்க. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நீங்க என் கூட தான் இருக்கீங்க இப்போ. சூப்பர், தேங்க்யூ வெரி மச். ஸோ வேலைக்கு 9 to 6 ஜாபுக்கு போய் பெரிய பெரிய கனவுகள் இருக்கிறவங்க டெஃபினட்டா அந்த கனவுகளை நிறைவேற்றிக்க முடியாது, லீகலா எத்திக்கலாம். பிசினஸ் கிளாஸ்ன்றது அவங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. ஆனா பிசினஸ் கிளாஸ் எதுக்காக இருக்கு? நம்ம ஃப்ளை பண்றதுக்கு தானே. எஸ் ஆர் நோ?
பிடிச்ச நாடுகளுக்கெல்லாம் ஒரு யூரோ ட்ரிப்போ யூஎஸ் ட்ரிப்போ பார்த்தீங்கன்னா 90% யாராலையும் ஒரு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் 9 to 6 ஜாப்ல இருக்கிறவங்களால அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இது பேசிக்கலி எப்படின்னா 9 to 6 ஜாப்ல இருக்கிறவங்க அதாவது ஒரு சாதாரண லைஃப் லீட் பண்ணிக்கலாம், ஜாப்ல இருந்துக்கலாம். நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் பேசுறதுல கருத்துல வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கலான்னு. இங்க இருக்கிறவங்க வந்து ஜாப்ல இருக்கிறவங்களாம் நான் போகும்போது ஏதாவது கட்டை வச்செல்லாம் அடிக்கூடாது. ஆமா, நான் உண்மையை பேசுறேன். நீங்க உங்க முதலாளியே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வேணா நீங்க உழைப்ப போடலாம். உங்க முதலாளி கோடீஸ்வரன் ஆவாங்க நீங்க 96 ஜாப்ல இருந்தீங்கன்னா. நீங்க கோடீஸ்வரன், நீங்க முதலாளி யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா வெரி சாரி. ஓகே, ஆகவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கனவுகள்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு பிசினஸ் தான் பண்ணி ஆகணும். பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம கனவுகளை நிறைவேற்றிக்க முடியும். கனவுகள் பெருசா இருந்தா, பெரிய கனவுகள் இருந்தா, பெரிய வீடு கட்டணும், பிடிச்ச கார் வாங்கணும், பிடிச்ச நாடுகளுக்கெல்லாம் டிராவல் பண்ணணும், இதெல்லாம் பண்ணோம்னா பிசினஸ் பண்ணாதான் முடியும். ஆனா பிசினஸ் பண்றதா இருந்தா நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம். எந்த பிசினஸ் வேணா பண்ணலாம். யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ். வேறுகடல வியாபாரம் பண்ணா கூட அதுல நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியும். ஆனா நீங்க ஆரம்பத்தில் நீங்க என்ன பண்ணணும்? உங்க மைண்ட் செட்டை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகணும். இங்க நிறைய சீனியர்ஸ் இருக்கீங்க, ஏஜ் குரூப்ல இருக்கீங்க, என்னை விட கொஞ்சம் ஏஜ் கூடுறவங்கள கூட இருக்கலாங்க. இப்ப கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் நீங்க வேலை செய்யறதா இருந்தா கூட பார்ட் டைமாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. எனி பிசினஸ். எனக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் ஒரு ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பார்ட் டைம் வீக்கெண்ட்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆவது பண்ணலாம். அதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. யூ கேன் பிகம் ஒரு மீடியேட்டரா கூட நீங்க பண்ணலாம். அதுல கூட நீங்க பணம் சம்பாதிக்கலாம். அதுல கூட நீங்க பெரிய நீங்க கனவுகள்லாம் நிறைவேற்றிக்கலாம். பணம் அதுல கூட இருக்கு. ஹலோ ஹலோ ஸோ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் பிசினஸ்க்கு வரணும். இன்னொன்று நபீல் சொல்லிட்டாரு, பார்ட் டைம்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம், சின்னதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட், உங்களால ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணறதுக்கு உங்களுக்கு தெரியும்னா மட்டும்தான் நீங்க பிசினஸ் பண்ணணும். இருக்கிறதுலேயே ரிஸ்கான விஷயம் ஹேண்ட்லிங் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியலன்னா பிசினஸ்க்கு வராதிங்க, நீங்க ஒர்க்லயே இருங்க. ஸோ பிசினஸ் நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களுடைய நாலேஜை நீங்க கெயின் பண்ணிக்கணும். நான் பல வியாபார முயற்சி பண்ணேன். என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு பலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் முதல்ல செஞ்ச வேலை, குடும்ப சூழ்நிலையினால 10 வயசு இருக்கும்போது ஒரு கல்யாண மண்டபத்தில் இலை போடுவாங்கள, சாப்பிடும் போது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ சொன்னீங்க எச்ச இலை எடுக்கிறதா நான் முதல்ல செஞ்ச வேலை. அந்த இலை எடுத்தா முடிச்சதுக்கு அப்புறம் 10 வயசு இருக்கும்போது ஈவினிங் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா போவேன், லீவு நாளில் ஃபங்க்ஷன் நடந்தா போவேன். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் 1 ரூபா 2 ரூபா காசு கொடுப்பாங்க, அதுக்காக கிடையாது. அங்க மிச்ச மீதி ஆகிற சாப்பாடை சாப்பிட்றதுக்குன்னு நாங்க வேலைக்கு போவோம். அவ்வளோ கஷ்டம் வீட்டில். அங்க வடை பாயசம் சாப்பாடெல்லாம் மீதி ஆகும், அதை சாப்பிட்றதுக்கு நான் கல்யாண மண்டபத்துக்கு வேலைக்கு போவேன். ஆனா அப்பவே எனக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கனவு, பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், உலகம் முழுக்க சுத்தணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்ன்ற கனவு. 16 வயசுல நான் வேலைக்கு போனேன், நல்லா படிப்பேன். ஆனா குடும்ப சூழ்நிலைனால வேலைக்கு போகல. சைதாப்பேட்டையில் ஒரு துணி கடையில். ஹலோ, இது ஏன் அப்பப்போ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன்னா 2-3 பேர் வெளியே போறது என் கண்ணில் தெரியுதுன்னா, சார் உள்ள வாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான் ஹலோன்னா காமனா டக்குன்னு உள்ள வந்திருக்கேன். நல்லா படிப்பேன். ஆனா குடும்ப சூழ்நிலைனா என்னால +1 +2 நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கல, காலேஜில் நான் காலேஜுக்கு போய் படிக்கல டிகிரி எல்லாம். ஆனால் நான் படிக்கிறேன், இப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். சைதாப்பேட்டையில் ஜீனியஸ் காலேஜ்னு ஒரு டுட்டோரியல் காலேஜ் இருக்கு, அங்கே தான் நான் +1 +2 படித்தேன். சைதாப்பேட்டையில் யாராவது இருக்கீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? டுட்டோரியல் காலேஜ் சப்வே பக்கத்தில் இருக்கும், தெரியுங்களா? அவர் கூட இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார், அந்த 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 நடத்துனர். ஆமாம், அங்கே தான் நான் வந்து +1 +2 படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் நான் ப்ரைவேட்டாக தான் படித்தேன்.
ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ண போது எதுவும் ஒர்க் ஆகல. கடைசியா தான் நான் சரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். ரெஸ்டாரண்ட் கிடையாது, அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். கல்பாக்கன்ற இடத்துல 4 டேபிள் 16 சேர் போட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் வைஃப் கிட்ட நான் போய் பேசுறேன். எதுவுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயில் 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 ஆகிட்டே இருக்கு. பேசாம நான் வேலைக்கு போயிடவா அப்படின்னு நான் என் வைஃப் கிட்ட கேட்ட போது, துபாயிலலாம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க. யாராவது கேட்டா ஒரு விசா அனுப்புவாங்க, போனா ஒரு 20-30 ரூபாய் மாசம் சம்பளம் கிடைக்கும். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் கிடைக்கும். 25-30 வருஷம் என்ன ரொம்ப வயசானவன்லாம் நினைச்சிடாதீங்க, எனக்கு 50 வயசு தான். ஒரு குத்து மதிப்பா சொல்றது. ஆனா என் வைஃப் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க இதெல்லாம் ஆகணும், இப்படியெல்லாம் ஆகணும், இந்த மாதிரியெல்லாம் வாழணும் அப்படிலாம் சொன்னீங்க. இப்படி வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்க கனவெல்லாம் நிறைவேற்றிக்கிறது? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் வீட்டை பார்த்துக்கிறேன். இதை நீங்க இதுல திருப்பி இந்த ரெஸ்டாரண்ட், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிங்க. சாரி, ரெஸ்டாரண்ட் நீங்க ஆரம்பிங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லான்னு என் வைஃப் சப்போர்ட் பண்ண. சத்தியமா சொல்றேன், ஒரு வருஷம் எப்படி வீட்டுக்கு வாடகை கொடுத்தா, எப்படி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டா, எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண. அன்பிலீவபிள், வேற லெவல். உண்மையாவே இந்த இடத்துல நான் என் வைஃபுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் ஒன்றும் முடியாது. கரெக்டா? வீட்டில் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணல. இது போத், 2 பேருக்கும் தான். ஒரு பெண் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்கள ஒரு அவங்க வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணலாம்னாலும் காலி. ஒரு ஆம்பளை வந்து ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க வீட்டம்மா சப்போர்ட் பண்ணலாம்னாலும் எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன காலி. அவ்வளோதான், கட்டம், க்ளோஸ். பட் என்னவோ இருநருளால் என் ஒய்ஃபு நீங்க பண்ணுங்க. நாங்கள் 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. எனக்கு 4000 ரூபா 5000 ரூபா வருமானம் அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ஆரம்பிக்க. 1 வருஷம் நான் இப்போ மீடியேட்டராக இருந்தேன், புரோக்கர். இப்போதான் அது அழகாக மீடியேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் புரோக்கர்னு சொல்கிறது இல்லைன்னு தெரியல. புரோக்கர்னா ஒன்றும் தப்பான வார்த்தை. அப்போல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான் எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திப்போம். கார்டில் கூட ரியல் எஸ்டேட் புரோக்கர்னு தான் போட்டு நாங்கள் கொடுப்போம். வீடெல்லாம் முடிச்சு கொடுத்தா 1000 ரூபா 2000 ரூபா எங்களுக்கு கிடைக்கும் அப்போ வாடகைக்கு. அதெல்லாம் நான் இதுலயே போட்டுட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு இடம் சேல் பண்ணி கொடுத்துட்டேன்னா 2 நிமிஷம் பிரியா, நீங்க எட்டி பாக்குறீங்க, எனக்கு தெரியுது, முடிச்சுட்டேன் நான். 2 மினிட்ஸ் ஓகே இல்ல? 2 மினிட்ஸ். அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நான் என்ன பண்ணேன், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல போட்டேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இன்கம் வர ஆரம்பிச்சது. விடல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், சொந்தக்காரங்க எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. ஏன்டா உனக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை, ஒழுங்கா புரோக்கர் வேலையை செய்யினாங்க. விடல. ஒரு விஷயத்த சொல்றேங்க, தயவு செய்து சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க வீணா போயிடுவீங்க. என்ன, ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன், இதை இந்த இடத்துல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேவா? சொந்தக்காரங்களை மட்டும் சொல்றதை கேட்காதீங்க. ஆமா, நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லாவே இருந்துடக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அட்வைஸ் எல்லாம் நீங்க கேட்காம கூட பண்ணுங்க, ஆனா கேட்டுறாதீங்க. அனுபவம், வலி. ஓகே, ஸோ எதுக்கு இந்த ஸ்டோரி நான் சொன்னேன்? இன்னைக்கு அதே இடத்த 1 ஏக்கர் நான் சொந்தமாக வாங்கி 300 பேர் உட்கார மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணி, வீக்கெண்ட்லாம் 300 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க, 300 பேர் வெளியே உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் அந்த இடத்த டெவலப் பண்ணேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நீங்க பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கோடீஸ்வரன் ஆகணும்னா பிசினஸ் பண்ணணும். சாதாரண ஒரு லைஃப் வேணும்னா வேலைக்கு போங்க. கோடீஸ்வரன் ஆகணும், உங்க கனவுகள்லாம் நிறைவேற்றிக்கணும்னா பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணணும்னா ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தா மட்டும் நீங்க பிசினஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான 3 விஷயம் 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு நான் போயிடுறேன். நான் ரெஸ்டாரண்ட் இல்ல, அப்போ அது ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே பள்ளிக்கரணையில் 6 மாசம் வேலைக்கு போனேன்.
ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஏதாவது ஒரு கடை, ஒரு டீ கடை ரொம்ப கூட்டமா இருந்தாலோ, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப கூட்டமா இருந்தாலோ உடனே நம்மளும் பண்ணலான்னு ஆரம்பிச்சிடுறாங்க. பைத்தியகாரத்தனம், அப்படி பண்ணவே கூடாது. 6 மாசம் நான் போய் எல்லா வேலையும் செஞ்சேன். கேப்டனா இருந்தேன், வெயிட்டரா இருந்தேன், கேஷியரா இருந்தேன். KOTன்னு சொல்லுவாங்க, உள்ளேருந்து கிச்சன்லேருந்து வெளியே அனுப்புற பொருள்லாம் அனுப்புற KOTல நின்று இருக்கேன். நான் ஹவுஸ் கீப்பிங் பண்ணியிருக்கேன், செக்யூரிட்டி வேலை பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் பார்த்துருக்கேன், அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சேன். எதுக்குன்னா எல்லாத்தையும் நான் கற்றுக்கணும்னு. 6 மாசத்துல எல்லாம் கற்றுக்கிட்டேன்னா இல்லை, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால பிஸ்னஸுக்கு முக்கியமானது நாலேஜ். சின்னதா கூட நீங்க ஆரம்பிங்க, ஆனா நாலேஜ் இல்லாம ஆரம்பிக்கிறதுன்றது பெரிய ரிஸ்க். பேராசூட் இல்லாம ஏரோப்ளைன்ல இது குதிக்கிற மாதிரி. பேராசூட்டே கட்டாம ஏரோப்ளைன்ல இது குதிச்சா என்ன ஆகும்? கதம், ஜோலி முடிஞ்சிடும். நாலேஜ் இல்லாம யாரோ ஒருத்தர் நல்ல கூட்டம் இருக்குன்னு நீங்களும் ஆரம்பிச்சீங்கன்னா கதம். அதே மாதிரி முழுசா யாரையும் நம்பியும் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதுல பேசிக் நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது, ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க. இதையும் மாற்றி மாற்றி பண்ணீங்கனாலும் உங்களால் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாது. 3வது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. நீங்கள் மெதுவாக கூட பண்ணுங்க, இப்போ கூட ஆரம்பிங்க, உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. விட்டு ஆரம்பிச்சுன்னா எப்படிங்க உங்கள் இலக்கை போய் சேர்றது? நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போடுங்க, உழைப்பை போடுங்க. டெஃபினட்டாக நீங்களும் இன்னைக்கு, ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிறவங்க பலர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்கள மாதிரி தெரியுது. அதாவது பலரை பார்த்தீங்கன்னா சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிக்கிற ஆட்கள் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அதனால சொல்கிறேன், நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான், புரியுதா? ரியல் ஃப்ரீடம் அப்படின்றது டைம் ஃப்ரீடமும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் எப்போ ஒருத்தனுக்கு கிடைக்குதோ அப்போதான் அவனுக்கு ரியல் ஃப்ரீடம். கோ டு ஜாப், கம் பேக் ஹோம், கோ டு ஜாப், கம் பேக் ஹோம், கோ டு ஜாப், கம் பேக் ஹோம். ஒரு நாளைக்கு டும். இதான் லைஃபுங்க. இதுக்காக நம்ம பிறக்கல. ஏதாவது சாதிக்கணும், நம்ம கனவுகள்லாம் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போடணும். டெஃபினட்டாக உங்களாலேயும் நீங்கள் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரைட் டு INRக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Please stay back, sir, for 1 minute. I'd love to invite Mr. Kaliyappan, Sprint6 founder and CEO,